குயில பூடிச்சு கூண்டுல அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம், மயில பூடிச்சு காலை உடைச்சி ஆட சொல்லுகிற உலகம். அந்த ஆளு கிட்டாரை வச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம முடிக்கும். அவனுக்கு வாசிக்கவும் தெரியல, அதை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல, ஆட்டிக்கிட்டு தான் இருக்கான். அது எப்படி ஆடும் ஐயா, இது எப்படி பாடும் ஐயா. ஓஹோ. ஏப்ரல் 23 அவமானப்பட்டு, அசிங்கப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு, கருமாயப்பட்டு, கேவலப்பட்டு ஒரு பிச்சைக்காரனை விட படாத பாடுபடுவீங்க. இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. போடு, SOPன்னு ஒண்ணு போடு. விஜய்க்கு மட்டும் தனியா ரூல்ஸ், தனியா ரெகுலேஷன்ஸ், தனியா கண்டிஷன்ஸ். SOP யூஸ் பண்ணாம இருந்தா என்ன இருக்கு? இன்னைக்கு ஒரு 5 பேர் அவுட், கிட்டத்தட்ட பல்லு போய் கை உடைஞ்சு கால் உடைஞ்சு ஒரு 5 பேர் இன்னைக்கு அவருடைய இதுல போலீஸ் தடுத்த பிறகும் மோசமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ SOP யூஸ் பண்ணாம எப்படி இருக்க முடியும்? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அவனுக்கு மட்டும் போடு, மத்த கட்சிகள்லாம் விடு. விஜய்க்கு மட்டும் தனி கண்டிஷன்ஸ் போடு. அவன் வெளியவே வரக்கூடாது, மக்களை சந்திக்கவே கூடாது. அதுதான் சொல்றேன், இது உங்களுடைய சோம்பேறித்தனத்திற்கு உங்களுக்கு வேர்வை ஆகாது. வடிவேல் ஒரு படத்தை சொல்றாரு, ஐயோ என் உடம்பில் நீராய் சுரக்கிறது, இதுக்கு பேர் வேர்வை, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்பார்ல, அந்த மாதிரி நமக்கு வேர்வை செட் ஆகாது. அதை நீங்க ஒத்துக்கிட்டு போங்கிறேன். புரியலையே, சொல்றேன்ப்பா. எல்லா தலைவர்களும் இன்க்ளூடிங் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் அல்லது திரு சீமான், பாஜக லீடர்ஸ் எல்லோருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா 21ஆம் தேதி வரைக்கும், கடைசி நாள் பரப்புரை வரைக்கும் தங்களுடைய பயண திட்டத்தை காவல்துறையிடம் கொடுத்து அனுமதி வாங்கியிருக்காங்க. விஜய் தரப்புடைய சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள் முன்பாக தான் அவங்க காவல்துறை அணுகுறாங்க. இப்ப இன்னைக்கு சார், நாளைக்கு ஒரு திருநெல்வேலி தூத்துக்குடி போறாரு, நாளை மறுநாள் கடலூர், அதற்கு அடுத்த நாள் புதுக்கோட்டை நினைக்கிறேன். இந்த 3 ஊர்களுக்கு மட்டும் தான் இன்னைக்கு அனுமதி கேட்கறாங்க. இப்ப இந்த அனுமதி எப்படி கேட்கறாங்கன்னா, ஏற்கனவே இவங்க முன்கூட்டியே சில தலைவர்களுக்கு அங்க ஒதுக்கிப்பாங்க, அந்த நேரம் அதே நேரத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கறாங்க. அப்ப ஏற்கனவே வேற ஒரு தலைவர் அதே நேரத்தில் அதே ஊர்ல பிரச்சாரத்துக்கு ஒதுக்கப்பட்டிருப்பாங்க, அந்த நேரத்தை இவங்க கேட்கறாங்க. திட்டமிட்டு ரத்தாகணும்னு இப்படி பண்றாங்க. அப்படித்தான் பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறா. இது ஒரு தலைமுறைக்கான ஒரு தேர்தல், உங்களுக்கான தேர்தல். சந்தோஷம். எப்பேற்பட்ட வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். இப்ப நீ எல்லாம் வாழ்க்கைக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சியா? உனக்கு வழிகாட்டிக்கிட்டா நீ. நான் உச்சபட்ச வசதி வாய்ப்பை விட்டுட்டு வந்திருக்கேன். நீங்க என்ன விக்டோரியா மகாராணி பேரனா? நீங்க எம்ஜிஆர் பேசியிருக்காரு அது மாதிரி, செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரம் அப்படி சொல்லியிருக்காரா? என் சொத்தெல்லாம் விட்டு நான் இதுக்காக கொடுத்துட்டேன் அப்படின்னு. கப்பலோட்டிய தமிழன் உச்சபட்ச வசதி விட்டு வந்திருக்கு. இது இப்படிலாம் ஒரு தலைவர் பேசலாமா? என்னங்க பெரியவரை பிடிச்சிட்டீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. தள்ளி உட்கார்றா. பாத்தீங்களா, சில்றங்கறத கன்ஃபார்ம் பண்றான். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். நான் எனக்கு வலியோட வந்திருக்கேன். வலியோட இருக்கேன். எத்தனை செக்கிழுத்த, எத்தனை இடத்த ஜெயிலுக்கு போயிருக்க, போராட்டம் நடத்தி. என்ன வழி? கம்பெனியை போட்டு தள்ளனா மாரி இந்த தெவ்டியா புள்ளியும் போட்டு தள்ளுங்கடா. எங்க உயிரை வாங்கிட்டே இருக்கான். இல்லங்க, தன்னை சுற்றி உள்ளவர்களை வச்சே என்னை எலெக்ஷனுக்கு 30 நாளைக்கு முன்னாடி என்னை அழிக்க பாக்குறாங்க. ஆனா மக்கள் அதை நம்பல, அது மக்கள் கிட்ட எடுபடல அப்படிங்கிறது. அதெல்லாம் அவரை அழிக்கிறதுக்கு உண்டான விஷயம்ங்கிறது அவருக்கு ஒரு வழியா இருக்கா? சுற்றி உள்ளவனா யாரு? உங்க ஒய்ஃப் தானே. உங்க ஒய்ஃப் விவாதத்து கேஸ் போட்டது திமுக தூண்டியா போட்டாங்க. 21வது வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு வருமான வரி கட்டிருக்கீங்க. 21வது வருஷம் அவங்களை அதுல இருந்து தூக்கிட்டு டிரைவருக்கு ஒட்டுமொத்த சொத்தையும் மாத்தி பினாமி ஆக்கிருக்கீங்க. இதெல்லாம் திமுக சொல்லியா மாத்தினீங்க? எங்க யாரை ஏமாத்த பாக்குறீங்க நீங்க? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? சிறுபான்மை மக்களோட அந்த திமுக சாயம் வெளுத்து போச்சு. இந்த விஜய் நடானா மதச்சார்பற்ற கொள்கையோட உண்மையான ஒரு முகமா இருக்கிறானே. இந்த சிறுபான்மை மக்கள் வேற இந்த விஜய் பக்கம் தானே நிக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த திமுகவுக்கும் பாஜகவுக்கும் என் மேல காண்டு. சிறுபான்மை மக்கள் எங்களுக்கு பின்னால இருக்காங்கன்றத பார்த்து பிஜேபிக்கும் திமுகவுக்கும் தாங்க முடியலன்னு சொல்றாருல. இவர் என்னத்த பின்னால இருந்தாரு, என்னத்த இருக்காரு, என்ன எங்க நீங்க குரல் கொடுத்துருக்கீங்க? டிசம்பர் 25ஆம் தேதி சர்ச்சைகளை அடிச்சு நொறுக்கும் போதும் இவர் எங்க போயிருந்தாரு? பேசினாரா? 600 சர்ச்சைகளை அடிச்சு நொறுக்குனாங்க மணிப்பூர்ல. 60,000 பேர் அகதியா இன்னும் இருக்காங்க இங்க மணிப்பூர்ல. கிறிஸ்டின்ஸ் தான் இருக்காங்க. ஏதாவது பேசியிருக்காரா? சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? முடக்கு ஜனநாயகனா முடக்கு. படத்தை முடக்குனா கொஞ்சம் பையன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுவான்.
அதனால படத்தை முடக்கி, இது யாரு முடக்கினாங்கன்றது உங்களுக்கே தெரியும், அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. ஜனநாயகன் படத்தை வந்து தடை பண்ணுறதுக்கு காரணம் சென்சார் போர்டுன்னு நம்மளுக்கெல்லாம் தெரியும். ஆனால் அவர் வந்து திமுக தான் அதுக்கு காரணம்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அந்த இடத்துலயும் பாஜகவை சொல்றத தவிர்க்கிறாரு. பாஜக தானே சென்சார் போர்டு. ஆமா சொன்னாக்கள் போதில் பாட்டு உன்னால நான் ரொம்ப சாதாரணமா இருக்கேன், ஏதோ தெரியாம பண்ணிட்டு மன்னிச்சிரு. என்ன இருந்தாலும் நீ செஞ்ச தப்பு தாயா. 1000 இருந்தாலும் உயிருக்கு உயிரான நாத்தம் முடிச்ச பெட்டியத்துக்கு வெளில போட்ட தப்பு தாயா. அந்த ஆளை யாரு நினைச்ச? அவருடைய ரேஞ்ச் என்ன தெரியுமா? என்ன அவன தெருவுல மேற சூரியனாயா? சரி, அடுத்து வேற என்னப்பா பண்ணலாம்? நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள வச்சு, அதாவது இத்தனை வருஷமா வெயிட் பண்ணி இப்போ எலெக்ஷனுக்கு 30 நாளைக்கு முன்னாடி கரெக்டா அந்த டைம் பார்த்து ஒரு அவதூறு பரப்ப வேண்டியது, அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். செருப்பெல்லாம் வெளியே விட்டோம்னா இந்த அரசியல் எல்லாத்தையும் தாண்டி இருக்கிற ஒரு உறவு, கட்சி கிட்சி எல்லாத்தையும் தாண்டி இருக்கிற ஒரு உறவு, இது ஒரு பூர்வ ஜென்ம பந்தம். இந்த அரசியல் எல்லாத்தையும் தாண்டி இருக்கிற ஒரு உறவு, கட்சி கிட்சி எல்லாத்தையும் தாண்டி இருக்கிற ஒரு உறவு, இது ஒரு பூர்வ ஜென்ம பந்தம். தேவையில்லாம அதுக்கு மாட்டி விட்டுறாரா? ஏற்கனவே பட்டகாயா இது சும்மா இந்த அரசியல் ஆதாயம் தேடுறவங்களுக்குலாம் இது என்னன்னே புரியாது. இது மத்தவங்களுக்கு வேணா எலெக்ஷன், ஆனா இந்த விஜய் கூட நிக்கிறவங்களுக்கும் இது ஒரு இமோஷன். இது மத்தவங்களுக்கு வேணா எலெக்ஷன், ஆனா இந்த விஜய் கூட நிக்கிறவங்களுக்கும் இது ஒரு இமோஷன். நான் சந்தோஷப்பட்டா மக்கள் சந்தோஷப்படுறாங்க, மக்கள் சந்தோஷப்பட்டா நான் சந்தோஷப்படுறேன். எனக்கு ஒண்ணுனா மக்களுக்கும், மக்களுக்கு ஒண்ணுனா எனக்கும். கண்ணு கலங்கும். தொண்டர்கள் தொடர்ந்து கூக்குரல் எழுப்பிய போதும் விஜய் கண்டுகொள்ளாமல் பேச்சை தொடர்ந்ததால் தொண்டர்கள் தலையில் அடித்துக் கொண்டு புலம்பிய காட்சிகளும் வெளியாகியுள்ளன. இப்படி விஜய் பேசிக் கொண்டிருக்கும் போதே தொண்டர்கள் மயங்கிவிடும் சம்பவங்கள் நடந்துள்ளன. ஆனால் அதனை கவனிக்காமல் விஜய் பேச்சை தொடர்ந்த காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. எனக்கு ஒண்ணுனா மக்களுக்கும், மக்களுக்கு ஒண்ணுனா எனக்கும். கண்ணு கலங்கும். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நான் போல, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியாவே ஆரம்பிச்சிருக்கேன். அல்ல கைக்கு நக்கல பாத்தீங்களா? அந்த கண்ணத்தை அப்புங்கண்ணா எங்களை பொறுத்தமட்டில் நீங்கள் தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் தற்குறி. தற்குறி என்பதற்கு தமிழன் ஒரு குறியீடு, அவன் மேல் அதாவது ஒரு குறியீடு. இப்ப இந்த வீட்டில் சார்ந்தவர்களுக்கு ஒரு குறியீடு, இவனுக்கு என்றால் ஒரு குறியீடு, அதைத்தான் தற்குறியீடு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஓகே, நாங்கள் விஜய் என்கின்ற அந்த மாமனிதனை நேசிக்கக்கூடிய தற்குறிகளாக இருப்பதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். தற்குறிகளாக இருப்பதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்தவே மாட்டேன். பார்த்தாலே தெரிகிறது. மூத்த அரசியல் நடிகராக இருக்கிறாங்க. இப்போ உள்ள இளைஞர்கள் நடிகர்கள் மேல ரொம்ப இதுபட்டு ஒரு ஆர்வமா போயிட்டு அவங்க ரொம்ப இதா பண்றாங்க. நிறைய பேர் கீழே விழுந்து அடிபட்டு உயிரிழக்கிறத கூட நம்ம பார்க்க முடியுது. ஒரு மூத்த நடிகரா இளைஞர்களுக்கு, நடிகர்கள் மீது அதிக ஆர்வமா போற இளைஞர்களுக்கு என்ன சார் சொல்றீங்க? இல்ல, இந்த இளைஞர்கள் தான் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். அவங்க ஏதாவது அடிபட்டா அவங்களுக்கு தானே காயமாகும். அவங்க தான் வந்து ஜாகிரதையா இருக்கணும். ஜாடிக்கு ஏத்த மூடி மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏத்த ஒரு அடிமைதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். போட்டோ காட்டுக்குமா? கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. எடப்பாடி அவளை தேடினார்னு பேசுறார். எவ்வளவு ஆணவ பேச்சு, எவ்வளவு ஆணவ பேச்சு. கண்டிப்பா அவருக்கு இருக்கிற அனுபவம் எனக்கு கிடையாது. இந்த அனுபவம் எல்லாம் எனக்கு கிடையாது. கார்பெட் இல்லாம ஒரு ஆள் படுத்திருக்கிறாரு. ஒருத்தர் திட்டும் போது கூட பாத்தீங்கன்னா காலுங்கிற வார்த்தை வர மாதிரி தான் திட்டுறாரு. கரப்பாம்பூச்சி தெரியுமா? உங்களுக்கு கேட்க தெரியாதா? விட்டாரு
இங்க இருந்துகிட்டு நம்மள உயிரை வாங்கிட்டு இருக்கு. கீழே ஒருத்தர் படுத்திருக்காரு, நீ வேற எதாவது நினைச்சு போறீங்க. அவர் ஒரு 1ஆம் நம்பர் மொரட்டு அடிமைன்னு சொன்னேன். உதயநிதி என்ன பத்தி தப்பா பேசுறாரு, கெட்ட வார்த்தையில திட்டுறாரு, இவன் இருந்து என் உயிரை வாங்குறான் அப்படின்ட்டாரு. திமுக ஆட்சியில் வறட்சி வந்ததா, வெள்ளம் வந்ததா, புயல் வந்ததா, கொரோனா வந்ததா? ஒன்னும் வரல. அப்படி வந்திருந்தா அந்த முதலமைச்சரே காணாத போயிருப்பார். இவர் அந்த கொரோனாவிலேயே போயிருப்பார். நான் கேட்கிறேன் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து, கோவிட்ல முதலமைச்சர் அவர்கள் இல்லாமல் போயிருப்பார் என்று பேசி இருக்கிறார். பழனிசாமி, இது ஒரு தேர்தல் தானே, இவ்வளவு தீவிரமாக இருந்து பேச முடியும்? இது ஒரு தேர்தலுக்காக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரை எப்படி இன்னொரு மனிதனை பார்த்து நீ இல்லாமல் போயிருப்பாய், கொரோனாவில் இல்லாமல் போயிருப்பான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கேவலமாக நீங்கள் இறங்கி விட்டீர்கள் என்று நினைத்து பார்க்க தமிழ்நாட்டு மக்கள் உங்களை தூக்கி எறியக்கூடிய நாள் நெருங்கிவிட்டது. ஒன்று சொல்றேன், இந்த பரம்பரைக்கு ஒரு கதை இருக்கிறது, ஒரு சரித்திரம் இருக்கிறது. எங்களை எதிர்த்தவர்களுக்கு மலர் வளையம் வைத்தவர்கள் நாங்கள். இவர் அந்த கொரோனாவிலேயே போயிருப்பார். இவர் அந்த கொரோனாவிலேயே போயிருப்பார். பழனிசாமி அவர்களே, என் மரணத்தை பத்தி பேசுறீங்களா? மரணத்தை பார்த்து கலங்கக்கூடியவனும் பயப்படுகிறவனும் நான் அல்ல. இந்த முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் நான் 1971 நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே 23 வயசுல மிசாவில கைது செய்யப்பட்டு சிறை கொடுமைக்கு ஆளானவன் நான். ஓராண்டு கால நெஞ்சிரத்தோடு சிறையில் இருந்தவன் நான். பொது வாழ்க்கையில் எல்லாத்தையும் எதிர்கொண்டுதான் ஆகணும்னு எனக்கு சிறைக்கு அனுப்பி வைத்தவர் என்னுடைய ஆறுயிர் தலைவர், என்னுடைய தலைவர், என் தந்தை கலைஞர் அவர்கள். கொடுஞ்சிறையின் கொடுமைக்கே பயப்படாத நான் இந்த கொரோனாவுக்கு பயப்பட போறேன்? கொரோனா மேல எல்லாரும் பெரும் அச்சத்தில் இருந்தப்பவே அதுக்கான பிபி கூட அழிஞ்சுக்கிட்டு கொரோனா வாழ்வுக்குள்ள போனவன் தான் இந்த ஸ்டாலின். பேசுறாரு, டாக்டர் மாதிரி பேசுறாரு. நானே இப்போ பதவியை விட்டுட்டு கட்சி மாறலாமோன்னு எண்ணத்து கொண்டேன். இதுவரை யாருக்கும் சொல்லாத இப்ப சொல்றேன். இப்படி நான் கொரோனா வார்டுக்குள்ள போக போறேன்னு யாருக்கிட்டே முன்னாடி சொல்லலை. கலெக்டர் இருக்காரு, அமைச்சர்கள் இருக்காங்க, எம்எல்ஏக்கள் இருக்காங்க, பிஏ இருக்காரு, எல்லாம் இருக்காங்க. நான் யார்கிட்டையும் சொல்லலை. இப்படி சொல்லாம போன காரணத்துல என் மனைவி துர்காவதி இருக்காங்க பாருங்க, வருத்தப்பட்டு என்கிட்ட கோச்சிக்கிட்டு ஒரு வாரம் பேசவே இல்லை. சத்தியம். மக்களை காக்க எந்த அளவுக்கு துணிச்சலாக செல்லக்கூடியவன். அதுக்கெல்லாம் பயந்து நான் அரசியல் தலைவராக இல்லை. ஒரு விஷயத்தை பத்தி ஊருக்கே தெரியும். ஆனா போடு, விஜய் மேல பழிய போடு. என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? என்னடா இவ்வளவு பெரிய ஒரு பழிய தூக்கி விஜய் மேல போட்டாலும் மக்கள் விஜய் கூடவே நிக்கிறாங்க. இது என்னடா அதிசயமா இருக்குது. முழு பைத்தியத்தை நீங்க நம்பலாங்க, அரமெண்டல் தான் ஆபத்தானவன். எத்தனை சோதனைகள், எத்தனை வேதனைகள் நீங்க கொடுத்தாலும் இந்த திமுக நாளையோ இல்ல இந்த பாஜக நாளையோ இல்ல இந்த மற்ற பலர் நாளையோ இல்ல எந்த வேற யாராலையும் என்ன மக்கள் கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுன்னு சொல்ல வந்தேன். அதைத்தான் சொல்ல வந்தேன். ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு விஜயும் இருக்கிற வரைக்கும் என்ன மக்கள் கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. எனக்கு சின்ன வயசுல இருந்து தளபதினா ரொம்ப 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 பிடிக்கும். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். ஏண்டி இவனுக்கெல்லாம் எலெக்ஷன் தேவையா? பாரு பைத்தி முத்தி போய் அலையறான். குடி போல கத்துக, கஞ்சா, இதெல்லாம் தயவு செஞ்சு இதில் நீங்கள் அடிமையாகாதீங்க. அது பண்ணால் அவங்க வாழ்க்கையே கெட்டு போயிடும். அது நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுக்கு சம்மந்தப்பட்ட தாய், தந்தை, பிரதர்ஸ், குடும்பம் எல்லாரையும் வாழ்க்கையும் நீங்கள் நரகமாக்கிடுறீங்க. ஸோ அதில் மட்டும் நீங்கள் யாராவது அப்படி உங்களுக்கு நண்பர் கிடைச்சா அந்த நண்பர்கள்கிட்ட அவங்க கிட்ட கூட போகாதீங்க, தூரம் இருங்க. ரொம்ப நன்றிங்கய்யா, நீங்க நல்லா இருக்கணும். ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு. ஒரு காமராஜர் தானா, ஒரு அண்ணா தானா, ஒரு எம்ஜிஆர் தானா நம்ம தமிழ்நாட்டுக்கு? மளிகை வச்சிருந்த காமராஜர் சீஃப் மினிஸ்டர் ஆனார். மளிகடைக்காரர் சந்தோஷப்பட்டா. எந்த மளிகை கடைக்காரன் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படல. ஆசிரியரா இருந்த அண்ணாதுரை சீஃப் மினிஸ்டர் ஆனார். எல்லா ஆசிரியரும் சந்தோஷப்பட்டா. ஆனா எந்த ஆசிரியருமே சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படல. எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் ஆனார். அப்படின்னு நீங்க ஏங்கினது எனக்கு தெரியும். அத மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்ம டிவிக்கே வந்திருக்கிறோம்.
என் பேராண்டி. உங்க வீட்ல பரவாயில்லடி, எங்க வீட்ல எப்படி ஏசுவாங்க தெரியுமா? ஆனா இப்ப இப்ப பாரு 7 ரூபா. பாட்டிமா கூப்பிட்டீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் அந்த மகராசன் தான். 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை கொடுத்து நம்ம மரியாதையை காப்பாத்திட்டாரு. பலசரக்கு வாங்க பணம் கேட்டனே. ஒரு 800 ரூபாய்க்கு மகா பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க சரியா? சீரகம் 50 கிராம். அம்மா என்னப்பா? டூர் போக பணம் கட்டணுமா? கட்டிடலாம்ப்பா. சரிங்கம்மா. உப்பு ஒரு பாக்கெட். அம்மா என்ன சொல்லும்? நாளைக்கு ஸ்கூல்ல டிராயிங் நோட்டும் கலர் பென்சிலும் வாங்கிட்டு வர சொன்னாங்கம்மா. வாங்கி தரேன்டா. பால் ஒரு பாக்கெட். மாமாவுக்கு மருந்து. இது எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட இருக்க காசு பத்தாதே. அப்பா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வந்துருச்சு. இந்த மாசமே எல்லா பொருளையும் வாங்கிடலாம். இந்த உரிமை குடும்பங்களின் செழிப்பை திரும்ப கொண்டு வரும். 1,31,00,000 பெண்களுக்கு இது தொடரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.